குருபியோ நமக. ஒரு பரதேசி ஒரு தேசத்துலேருந்து அடுத்த தேசத்துக்கு போயின்னு இருக்காங்க. பரதேசின்னா யாருன்னா அதிதி, அதாவது சன்னியாசியை விட கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இவங்களுக்கு என்னன்னா எந்த ஒரு ஊர்லேயும் 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டாங்க. அவங்க இந்த ஒரு தெருவில் பிக்ஷை எடுத்தாங்கன்னா அடுத்த தெருவுக்கு தான் அடுத்த நாள் போவாங்க. 3ஆவது நாள் காலி பண்ணின்னு போயிடுவாங்க. அதை மாதிரி ஒரு பரதேசி அதிதி என்ன பண்ணார், வனாந்திரத்தில் வந்துன்னு இருக்கும்போது ஆள் நல்லா சாட்டமாக இருப்பார். நடந்து வர டயர்ட்னஸுக்கோசரம் ஒரு இடத்துல உக்காந்தார். உட்கார்றது கூட எல்லா இடத்துலையும் உட்கார மாட்டாங்க அதிதிலாம். அந்த இடம் நல்ல வைப்ரேஷன் உள்ளே இருக்கிற இடமா பார்த்து தான் உட்காருவாங்க. அவர் உட்கார்ற இடம் என்னடான்னா ஒரு ராமர் கோயில். அங்கே வெளியில் உக்காந்தார். உக்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிதி கையில் ஒரு மூட்டை வச்சுப்பாங்க. அந்த மூட்டையில் அவங்களுடைய துணிகள், அப்புறம் இந்த கையில் கமண்டலம், அப்புறம் இந்த கட்டை வச்சுக்கிறாங்களா அது இத்தியாதிகள் எல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிலையாக வீடில் தங்க மாட்டாங்களா, அவங்க ஆசிரமம் வச்சுக்க மாட்டாங்களா, வச்சுன்னு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு, அடே ராமா, எனக்கு ராமரை பார்த்தேன், அடே ராமா எனக்கு ஒரு குதிரை கூட அப்படின்னாரு. குதிரை கூடன்னு மட்டும்தாங்க சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த சாமான்லாம் ஏற்றின்னு போகிறதுக்கு ஏதாவது கொடுன்னா அனுமானியே அனுப்பிச்சிருப்பார். ராமர் கேட்ட உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொடுத்துருவார். அது ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீராம ஜெயன்றது ஒரு தடவை சொன்னாலே போதும், 3 தடவை சொல்லாதேன்னு. ஏன் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குதுங்க அதுக்கு. இவர் என்ன பண்ணார், ஒரு குதிரை வேணுன்னொடனே அங்கே ராஜா வராங்க. ராஜா அவனுடைய குதிரை அந்த படைக்களத்தோடு வரான். அந்த குதிரை குட்டி போட்டுதுங்க. என்ன பண்ணார், அவன் சாட்டமாக இருக்கான், குட்டியை அவங்ககிட்ட கொடுத்து எடுத்துன்னு வர சொல்கிறா அப்படின்னாரு. அவங்ககிட்ட அந்த குட்டியை போட்டாங்க. அப்போ இவன் சொல்கிறான், அந்த அதிதி, ரே ராமா, நான் குதிரையை எடுத்துன்னு போகிறதுக்குன்னு கேட்காததால் இப்படி கொடுத்தையடான்னா. சரி, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.